இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னாலே நம்ம சேவிங்ஸ் கோலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை தான் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்னு சொல்லுவோம் இன்வெஸ்டிங் டேர்ம்ஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் அண்ட் இடிஎஃப்ஸ். இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள இருக்கிற ட்ரேடபிள் செக்டார்ஸ்லயோ இல்லைன்னா பெஞ்ச்மார்க் இண்டஸ்ட்ரீஸ்ல உள்ள கம்பெனிஸையோ ஃபாலோ பண்ணி அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட்ஸை புக் பண்ணி எடுத்து தரும். இதுக்கு எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ்னா நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் டாப் 50 கம்பெனிஸ்குள்ள தான் போகும். அதே மாதிரி கோல்டு ETF, சில்வர் ETFலாம் பார்த்தா அந்தந்த செக்டார் பேஸ்டு ட்ரேடிங் வால்யூம்ஸ்ல இன்வெஸ்ட் ஆகும். நம்பர் 2 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ரொம்ப காமனான இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடு. பல பேர் இதை சிப்புன்னு தான் சொல்லுவாங்க. சிப்புன்றது ஒரு மோட் ஆஃப் பேமெண்ட் மட்டுமே. எனிவேஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பாரு. அவர்கிட்ட நம்மளோட எஸ்ஐபி ஆர் லம்சம் அமௌண்ட்ஸை கொடுத்தா அவர் அதை பல கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ப்ராஃபிட்ஸ் எடுத்து தருவாரு லாங் டேர்ம்ல. நம்பர் 3 டைரக்ட் ஸ்டாக்ஸ் இன் ஈக்விட்டி. மார்க்கெட்ல உள்ள கம்பெனியோட ஷேர்ஸை டைரக்டா ஹோல்ட் பண்ணி நம்மளும் ஒரு ஷேர் ஹோல்டர் தானேன்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு கௌரவம் தான் இந்த டைரக்ட் ஸ்டாக் ஹோல்டர். ஆனா அதுக்கேத்த ரிஸ்க்கும் இதுல இருக்கும். ஏன்னா ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் கம்பெனியோட ஃபியூச்சர் growth எல்லாம் தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணணும். நம்பர் 4 தீம் அண்ட் செக்டோரல் ஃபண்ட்ஸ். இது இப்போ ரொம்ப ட்ரெண்டிங். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே முன்னாடி ஸ்மால், மிட், லார்ஜ் கேப் அப்படின்னு கம்பெனிஸோட மார்க்கெட் கேப்பை வச்சு கேட்டகரிஸ் இருக்கும். இது இப்போ செக்டார்ஸா இருக்கு. ஸோ நமக்கு எந்தெந்த செக்டார் ஃபியூச்சர்ல growth இருக்குன்னு நினைக்கிறோமோ அதுல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பத்தி இன்னும் பிரீஃபா போடணும்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ.